Good morning. Today it is your conditional sentence or conditional clauses. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். It is just like your question tags. We will go through it one by one. Okay. So first of all, you should know what is a conditional sentence or what is a condition. இதுவும் வந்து we keep on using it. ஆனால் கரெக்டாக யூஸ் பண்ணுறோமா இல்லையாங்கிறது தான் பிரச்சனையே. So that is what we are going to learn. அப்போ ஒரு கண்டிஷனுங்கிறது இட்ஸ் a circumstances or a situation. Example, if you study well, நீ நல்லா படித்தா something is going to happen. அது என்னது? You will pass. அப்போது இந்த இது இருக்கு இல்லையா, நீ நன்றாக படித்தால் if you study well என்ன ஆகும்? You will pass. இல்லைன்னா பாஸ் ஆக மாட்டார். தட்ஸ் ரியாலிட்டி. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு ரிசல்ட் என்னவாக இருக்கும், என்னவாக இருக்காது. இது எப்படி ஃப்ரேம் பண்ணுறது தான் கண்டிஷனல் கிளாஸஸ். அப்போ கண்டிஷனல் சென்டென்ஸ் வந்து ரெண்டு பார்ட்டாக இருக்கும். யூ ஹாவ் டூ பார்ட்ஸ் இன் யுவர் கண்டிஷனல் சென்டென்ஸ். ஃபஸ்ட்டு பார்ட் வந்து கண்டிஷன், என்ன சிச்சுவேஷன் அது. ரெண்டாவது பார்ட் வந்து ரிசல்ட், அதாவது இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா என்ன நடக்கும், சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா தட் வில் நாட் ஹேப்பன். அப்போ இது ரெண்டு தான் முக்கியம். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். இந்த ரெண்டு பார்ட்டு தான் இட் மேக்ஸ் அப் அ இஃப் கிளாஸ் ஆர் அ கண்டிஷன் கிளாஸ். சரியா? நவ் ஐ கீப் ஆன் டெல்லிங் யூ கிளாஸ் 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 கிளாஸ்ன்னு சொல்லிகிட்டே இருக்கேன். யூ நீடன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட் அட் ஆல். கிளாஸுங்கிறது ஒன்றுமே கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் அ சென்டென்ஸ் தான். ஒரு சென்டென்ஸை தான் நான் கிளாஸ்ன்னு சொல்கிறேன். ஏன் நான் சென்டென்ஸ் சொல்லக்கூடாது, ஏன் கிளாஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு ஐ கிவ் யூ an எக்ஸாம்பிள். நோ கிளாஸ் அப்படின்னா இட் இஸ் அ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் விச் கண்டெய்ன்ஸ் அ வேர்ப். வேர்ப் இருந்தால் தான் சென்டென்ஸ். சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் இருக்கணும். நீ கிளாஸ் படிக்கும்போதே இன்னொன்று படிச்சிருப்ப, சம்திங் கால்ட் அஸ் ஃப்ரேஸ். சரியா? அது உனக்கு ஞாபகம் வரணும். அட் த பஸ் ஸ்டாப், in the evening, at noon, as soon as. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வேர்ப் இருக்காது. சரியா? வேர்ப் இருக்காது, ஆனால் கொஞ்சம் மீனிங் இருக்கும். இந்த கார்டன், கார்டனில் எனக்கு மீனிங் இருக்குது, ஆனால் கம்ப்ளீட் எதை பற்றி பேசுகிறோம் கம்ப்ளீட் மீனிங் இருக்காது. அதுதான் ஃப்ரேஸு. ஆனால் கிளாஸ்னால் என்ன அப்படின்னா இட் இஸ் அ சென்டென்ஸ் தான். அப்போ ஏன் நான் கிளாஸ் யூஸ் பண்ணுறேன்? ஃபார் தட் எப்படின்னா, ஆஸ் த சன் செட், ஆஸ் த சன் செட், சன் செட் ஆன உடனே த பேர்ட்ஸ் ஃப்ளூ. அப்போ இங்கே வந்து ரெண்டு சென்டென்ஸ் இருக்குது இருக்கா? நான் கம்மா போட்டு பிரிச்சுக்கேன் பாரு. ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வந்து ஆஸ் த சன் செட். ஏன் நான் இதை சென்டென்ஸ் சொல்கிறேன்? செட்டு வந்து வேர்பு. சன் மறைஞ்ச உடனே என்னாச்சு? பேர்ட்ஸ் ஃப்ளூ. இது வந்து இன்னொரு வேர்பு. எத்தனை வேர்ப் இருக்கோ அத்தனை சென்டென்ஸ்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி ரெண்டு மூணு சென்டென்ஸ் இருக்கும்போது ஈச் சென்டென்ஸ் ஐ கால் இட் அஸ் அ கிளாஸ். இது சென்டென்ஸ்ன்னு சொல்லாமல் இது என்னன்னு சொல்லுவேன்? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், செகண்ட் சென்டென்ஸ். இது நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. த பேர்ட்ஸ் ஃப்ளூ, இது வந்து முக்கியமான சென்டென்ஸ். அதனால் இதை வந்து மெயின் கிளாஸ் இல்லாட்டி இண்டிபெண்ட் கிளாஸ்ன்னு சொல்வேன். ஆஸ் த சன்செட் வந்து இதை நம்பி இருக்கிற ஒரு சென்டென்ஸ். அதனால் இது வந்து சப்பார்டினேட் கிளாஸ். இது வந்து நீங்கள் டீட்டெயிலாக பின்னாடி நம்ம படிப்போம். இப்போ நீ என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, கிளாஸ் அப்படின்னா இட் இஸ் அ சென்டென்ஸ் ஒன்லி. இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அ வெரி பிக் சென்டென்ஸ். சரியா? அதனால தான் இஃப் கிளாஸுங்கிறோம். இட்ஸ் நத்திங் பட் கண்டிஷனல் சென்டென்ஸ். இஃப் சென்டென்ஸ் தான். இஃப்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறோம். ஏன் கிளாஸ்ன்னு சொல்கிறோம்? பெரிய சென்டென்ஸ் இருக்குது, அதில் அந்த சின்ன சின்ன சென்டென்ஸை கிளாஸ்ன்னு நம்ம பிரிச்சுக்கிறோம். அவ்வளோதான், நத்திங் எல்ஸ். சரியா? நவ் கம்மிங் டு யுவர் கண்டிஷனல் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். யுவர் கண்டிஷனல் சென்டென்ஸ் ஆர் இஃப் கிளாஸ் contains two parts. ஃபஸ்ட்டு வந்து கண்டிஷன் பார்ட்டு. இஃப் இட் ரெயின்ஸ் என்ன ஆகும்? we will not come.
இன்னொன்று வந்து மெயின் கிளாஸ், அதாவது மெயின் சென்டென்ஸ். இது வந்து ரிசல்ட்டு. இஃபோட வர்றது வந்து கண்டிஷன் பார்ட்டு. இந்த கண்டிஷன் பார்ட்டை கமாவால் பிரிச்சிட்டிங்கன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா என்ன பண்ணுவேன், அது வந்து ரிசல்ட்டில். அதாவது இஃப் இட் ரெயின்ஸ் டுமாரோ, நாளைக்கு மழை பெய்தால் என்ன பண்ண போகிறோம், we will not come. மழை பெஞ்சால் நாங்கள் வரமாட்டோம். இந்த நாங்கள் வரமாட்டோங்கிறது we will not come. This is your main clause. மெயின் கிளாஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இண்டிபெண்ட். இட் ஸ்டாண்ட்ஸ் அலோன் அண்ட் கிவ்ஸ் யூ மீனிங். இந்த இஃப் இட் ரெயின்ஸ் எடுத்துப்பார், இது இல்லாமல் we will not come தனியாக இருந்து மீனிங் கொடுக்குது. அதனால தான் மெயின் கிளாஸ்ன்னு சொல்கிறேன். இதுவே இது இல்லைன்னு வச்சுக்கோ, இஃப் இட் ரெயின்ஸ் டுமாரோ அதோட ஸ்டாப் பண்ணுறேன், கமாவோட நிறுத்துறேன். நாளைக்கு மழை பெஞ்சா இங்கே என்னங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வருமா? அப்போ இது தனியாக இருந்தாலும் மீனிங் கொடுக்காது. கண்டிப்பாக என்ன வேணும், இந்த ஒரு சென்டென்ஸ் வேணும். அப்போது இந்த பார்ட் ஆஃப் சென்டென்ஸ் இதை நம்பி இருக்குது. அதனால் இதுக்கு பேர் சப்பார்டினேட் கிளாஸ். இங்கே மெயின் கிளாஸ் எப்படி இருக்கோ இந்த இஃப் கிளாஸ்க்கு என்ன பேர், சப்பார்டினேட், டிபெண்ட் ஆன கிளாஸு, இதை நம்பி இருக்கிற கிளாஸு, அதுதான் அர்த்தம். சரியா? இப்படி புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இஃப் கிளாஸில் ரெண்டு கிளாஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து இஃப் யூஸ் பண்ணி வச்சுருக்கிற சென்டென்ஸு, ரெண்டாவது வந்து அதோட ரிசல்ட் சென்டென்ஸ். இது இப்படி தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கண்டிப்பாக ஃபஸ்ட்டில் இஃப் வரணும், செகண்டில் தான் மெயின் வரணும்னு அவசியம் இல்லை. நான் இப்படி கூட எழுதலாம், ஐ வில் நாட் கம், நான் வரமாட்டேன், அதை நிறுத்திட்டேன். அதை கண்டினியூ பண்ணுன்னா ஐ வில் நாட் கம் கமா இஃப் இட் ரெயின்ஸ். இதுவும் கரெக்ட் தான். இஃப் வந்து ஃபஸ்ட்டில் தான் வரணும்னு அவசியம் கிடையாது, எங்கே வேணாலும் வரலாம், செகண்ட் பார்ட்டாகவும் வரலாம். ஸோ ரெண்டு பார்ட் இருக்குது. ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து கண்டிஷன் இருக்கணும், செகண்ட் பார்ட்டில் ரிசல்ட் இருக்கணும்னு நார்மல். பட் மாறியும் வரலாம். ஒரு பார்ட் கண்டிஷன், இன்னொரு பார்ட் வந்து ரிசல்ட். இதுதான் ஸ்ட்ரக்சர். கிளியரா? ஸோ இந்த கண்டிஷனல் சென்டென்சஸ் எத்தனை டைப் இருக்குது? யூஸ்வலாக உங்களுக்கு கொடுத்துருக்குறது யூ ஹேவ் 3 கண்டிஷன்ஸ். உன்னோட டெக்ஸ்ட் புக் படி ஃபஸ்ட் டைப்பு, செகண்ட் டைப்பு, தேர்ட் டைப்பு. ப்ராபபிள், இம்ப்ராபபிள், இம்பாசிபிள் கண்டிஷன்னு 3 கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ்ட்ராவாக இன்னொரு கண்டிஷன் இதிலே தான் இருக்குது, பட் வீல் see it separately. 0 கண்டிஷன் ஒன்று இருக்குது. 0 கண்டிஷன், ப்ராபபிள் கண்டிஷன், இம்ப்ராபபிள் கண்டிஷன், இம்பாசிபிள் கண்டிஷன். இந்த 4 கண்டிஷன் தான் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஏன் கண்டிஷன் பார்க்கணும் அப்படின்னா நம்ம எழுதுகிற சென்டென்சஸ் கிராமட்டிக்கலாக கரெக்டாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். எக்ஸாம்பிள், இஃப் ஐ ஸ்டடி வெல். அப்போ இது என்ன சென்டென்ஸு? ப்ரெசன்ட் டென்ஸு. இப்போ நான் படித்தேன்னா என்னோடய ரிசல்ட் எப்போ இருக்கும்? ஃப்யூச்சரில் தான் இருக்கணும். நான் இப்போ படிக்கிறேன், இல்லாட்டி நான் இப்போ வேலை செய்கிறேன், எனக்கு சம்பளங்கிறது எப்போ கிடைக்கும்? வேலை செஞ்சு முடிச்ச பிறகு தான் கிடைக்கும். முன்னாடி கிடைக்குமா? எனக்கு கிடைக்காது. அப்போது ஃப்யூச்சரில். ஆனால் நான் எழுதும்போது இஃப் ஐ ஸ்டடி வெல் ஐ பாஸ்டு. இந்த பாஸ்ட் என்ன வேர்பு? பாஸ்ட் டென்ஸ் வேர்பு. இப்போ படிக்கிறதுக்கு முன்னாடி நான் பாஸ் பண்ண முடியுமா? அப்போ இது சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. ஸோ ஸ்ட்ரக்சர் ஷுட் பி கரெக்ட். கண்டிஷன் எப்படி இருந்தால் ரிசல்ட் என்னவாக இருக்கணும்னு நான் கரெக்டாக எழுதணும். அந்த ஃப்ரேமிங் ஷுட் பி கரெக்ட். அந்த ஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு சென்டென்ஸாக பார்த்து வர போகிறோம். நான் சொன்ன மாதிரி முதலாவது நீ 0 கண்டிஷன் ஒன்று உங்கள் டெக்ஸ்ட் புக்லேயும் இருக்குது, பட் இட் இஸ் நாட் எக்ஸ்பிளைன். வில் see that also. 0 கண்டிஷன். டைப் 1ங்கிறது ப்ராபபிள் கண்டிஷன், டைப் 2ங்கிறது இம்ப்ராபபிள் கண்டிஷன், டைப் 3ங்கிறது இம்பாசிபிள் கண்டிஷன். நம்ம இப்போ ஒவ்வொரு கண்டிஷனாக எக்ஸாம்பிள்ஸோட பார்த்துட்டு வந்துடலாம். ரைட்?